Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோல 9th standard second midterm உடைய important questions, original question paper உடைய model question பார்த்துடலாமா? சரி வாங்க students வீடியோக்குள்ள போயிடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு எல்லா கொஷின் பேப்பரும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிவிடுவேன். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒன்றா பார்த்துடலாம். ஸோ பகுதி 1 சரியான விடையை தேர்வு செய்கல. ஒன்றாவது ஒன்று பாருங்கள், பல்வர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று டேஷ். செகண்ட் ஒன், மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி. தேர்ட் ஒன், சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது. ஃபோர்த் ஒன், வெறி கமழ் களனியுள் உளுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது. ஸோ பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது. இப்பாடலின் ஆசிரியர் யார். சிக்ஸ்த் ஒன். செவன்த் ஒன், நவிழல் பொருள் தருக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பகுதி 2 பாருங்கள், எவை ஏனும் 3க்கு விடையளிக. எய்த் ஒன், சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது. நைன்த் ஒன், கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தது. 10th ஒன், தாய் நாட்டுக்காக உழைக்க விரும்பினால் எப்பணியை தேர்ந்தெடுப்பீர்கள் ஏன். 11th ஒன், தலை என முடியும் திருக்குறளை எழுதுக. ஸோ எவையேனும் 2க்கு விடையளிக அப்படின்னு வந்து கலை சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லா கலை சொல்லும் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 13 வந்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது கொடியில் உள்ள மலரை எடுத்துவா. 14th ஒன், பொருத்தமான இடங்களில் அடைமொழியிட்டு சொற்றொடரை வந்து விரிவாக்குக. விளையாடுவது நன்று, ஓடி ஆடி மாலையில் சேர்ந்து. ஸோ இந்த பொருத்தமான இடங்களுடைய அடைமொழிட்டு சொற்றொடரை விவரிக்க சொல்லியிருக்காங்க. பகுதி 3 பாருங்கள், ஏதேனும் 2 வினாக்களுக்கு விடையளி. 15th ஒன், டோக்கியோ கேட்டஸ் குறிப்பு வரைக. 16, இராணுவ காவியத்தில் இடம்பெற்றுள்ள 2 உவமைகளை எடுத்து காட்டுக. 17 பாருங்கள், அவர்களுக்கு பரிசு தருவேன். இத்தொடரில் ஆ என்னும் இடைச்சொல்லை தேர்ந்து வினாக்களை அமைக்க. பகுதி 4 பாருங்கள், அடிமாறாமல் எழுதுக, ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது. முக்கியமாக வந்து இந்த மாதிரியான அடிமாறாமல் அதாவது வந்து மனப்பாட பகுதியை கேட்பாங்க. 18 பாருங்கள், கல்லிடை பிறந்து என தொடரும் இராணுவ காவிய பாடலை எழுதுக. அள்ளல் படிந்தன என தொடங்கும் முத்தொள்ளாயிர பாடலை எழுதுக. ஸோ 2த்துல 1 எழுதிடணும். பகுதி 5 பாருங்கள், எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுக. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லா கொஷின் பேப்பர்லையும் வந்து இது காமனாக வருது, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மொழிபெயர்களை வந்து பாருங்கள், ஸ்ட்ரென்தன் த பாடி, லவ் யுவர் ஃபுட், திங்கிங் இஸ் கிரேட், வாக் லைக் அ புல், ப்ராக்டிஸ் வாட் யூ ஹாவ் லேர்ன்ட். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. 21 எப்பயுமே வந்து காட்சியை கண்டு கவியுணர்வு எழுதுக. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ நீங்கள் கவிதை மாதிரி எழுதிட்டா போதும். பகுதி 6ல் எவையேனும் 2 வினாக்களுக்கு ஒரு பக்க அளவில் விடையளிக்க. ஸோ 7 மார்க் வந்து 22 பாருங்கள், நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை விவரிக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 23 வந்து இராணுவ காவியத்தில் உங்களை ஈர்த்த எழில் காட்சிகளை விவரிக. 24, எனது பயணம் என்ற தலைப்பில் உங்களது அனுபவங்களை விவரித்தெடுதுக. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து நல்லா கோத்ரூ பண்ணாவே போதும், நல்லா மார்க் வாங்கிடலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ 10th 11th 12th இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட கொஷின் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.